உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். யார் கால் பண்றது? சாமுண்டீஸ்வரி பெரியம்மாவா? இவங்க எதுக்கு கால் பண்றாங்க? ஹலோ பெரியம்மா, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம் பெரியம்மா. எனக்கு பையன் பிறந்திருக்கான். அவனுக்கு ஹர்ஷவர்தன் பேர் வச்சிருக்கோம். அப்படியா? ரொம்ப சந்தோஷமா. ஆமா, குழந்தை எப்போ பிறந்தது? ஏன் யாரும் எனக்கு ஃபோன் பண்ணல? அது பெரியம்மா, அது ஆமா, உனக்கு குழந்தை பிறந்துருச்சுன்னா மாரி ஸ்ரீஜாவுக்கும் குழந்தை பிறந்திருக்குமே. அவங்க 2 பேருக்கும் என்ன குழந்தை பிறந்திருக்கு? ஹாசினி, லைன்ல இருக்கியா? என்ன பதிலே காணும்? இருக்கேன் பெரியம்மா. அப்புறம் ஏன் பதில் சொல்லாம அமைதியா இருக்க? நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. அது பெரியம்மா, பெரியம்மா வீட்ல என்னென்னமோ நடந்து போச்சு. அது எப்படி நான் உங்ககிட்ட சொல்றதுன்னு தெரியாம தான் முழிச்சிட்டு இருக்கேன். என்ன நடந்துச்சு? ஒண்ணு விடாம சொல்லு. பெரியம்மா, ஸ்ரீஜா இருக்கால, அவ கர்ப்பமே இல்ல பெரியம்மா. என்ன? ஸ்ரீஜா கர்ப்பமே இல்லையா? நீ என்ன சொல்ற? ஆமா. உங்க மருமக ஸ்ரீஜாவோட குழந்தை எங்க குழந்தை? என் பேரு ஸ்ரீஜா, இவர் பேரு தினேஷ். இந்த பேரு ஒற்றுமையை யூஸ் பண்ணி கர்ப்பமே ஆகாத உங்க மருமக என் வீடு தேடி வந்தாங்க. அபார்ஷன் பண்ண வேண்டாம், அந்த குழந்தைய பெத்து என்கிட்ட கொடுங்க, என் வாழ்க்கையை காப்பாத்தீங்கன்னு கெஞ்சினாங்க. மாறி காட்டம்மனை கும்பிட சூரிய மாமா கூட ஏற்காடு போயிருந்தா. அந்த ஏற்காடுல தான் மாரிக்கு குழந்தை பிறந்துச்சு. ஆனா அந்த குழந்தை இப்ப வீட்ல இல்ல பெரியம்மா. என்ன? மாரியோட குழந்தை வீட்ல இல்லையா? ஆமா பெரியம்மா. மாரி சாஸ்திரி குழந்தையதா தான் குழந்தையாவே நினைச்சு பாசத்தை காமிச்சு அவ ஆறுதல் அடிச்சிட்டு இருக்கா. அதுக்கு அவளுக்கு கொடுப்பு நல்ல பெரியம்மா. நாளைக்கு அந்த குழந்தைய சாஸ்திரி கிட்ட திருப்பி கொடுக்கணும். இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு. ஜெகதீஷ் ஏன் எனக்கு ஒரு போன் கூட பண்ணல? இப்ப நான் அவனுக்கு போன் பண்ணேன், நாட் ரீச்சபிள்னு வருது. பெரியம்மா, மாமாவும் இப்ப வீட்ல இல்ல. அவரை ஹாஸ்பிட்டல்ல இருந்து யாரோ கடத்திட்டு போயிட்டாங்க. என்னது? ஜெகதீஷ் ஹாஸ்பிட்டல்ல இருந்து கிட்னாப் பண்ணிட்டாங்களா? அவனுக்கு என்ன ஆச்சு? ஹாஸ்பிட்டலுக்கு எதுக்காக போனா? என்ன எதுக்கு யாருன்னே தெரியல. மாமாவை கொலை பண்றதுக்காக துப்பாக்கியால ஷூட் பண்ணிருக்காங்க. ட்ரீட்மெண்ட்காக ஹாஸ்பிட்டல்ல இருந்தவரை யாரோ கடத்திட்டு போயிட்டாங்க. இது வரைக்கும் மாமாவை பத்தி எந்த தகவலும் தெரியல பெரியம்மா. இந்த மாதிரி சூழ்நிலையில நாங்க எல்லாரும் இருக்கிறதால உங்களுக்கு யாரும் போன் பண்ணல. சரி, போன வை. சரி. என்ன பண்றது புரியல. இந்த குழந்தை எக்காரணத்து கொண்டும் உன் வீட்டை விட்டு போக கூடாது. பத்திரமா பாத்துக்கோ. வாங்கிக்க. மேடம், ப்ளீஸ் மேடம், என் தங்கச்சிக்கு என்னாச்சோ ஏதாச்சோ தெரியல. நைட்டு ஃபுல்லா அவ பார்க்ல தனியா இருந்திருப்பா, எங்கேயும் போயிருந்திருக்க மாட்டா. நான் போய் பார்த்துட்டு கூட்டிட்டு வந்துடுறேன் மேடம். என்னது? தங்கச்சியை கூட்டு வரணுமா? கோர்ட்டுக்கு போனோம், கூட்டு போனோம். அதுக்கு ரெடி ஆயிரு மேடம். என் தங்கச்சி என்ன ஆனான்னு தெரியல மேடம், கொஞ்சம் வெளியில விடுங்க மேடம். நான் போய் பார்த்து கூட்டிட்டு வந்துடுறேன் மேடம், ப்ளீஸ் மேடம். நீ சொல்றதெல்லாம் உண்மையா பொய்யான்னு கூட தெரியல. ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்த நேரத்துல இருந்து இதையே தான் சொல்லிக்கிட்டு இருக்க. அதெல்லாம் விட முடியாது
மேடம் 16 வயசு சின்ன பொண்ணு மேடம். அவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா பயமா இருக்கு. ப்ளீஸ் மேடம் என்ன விட்டுருங்க மேடம். உன் பிரச்சனைய கோர்ட்ல போய் சொல்லுமா. கோர்ட் பாத்துக்கோ. கோர்ட்டுக்கு போக ரெடி ஆயிரு. மேடம் ப்ளீஸ் மேடம். இது எந்த ஏரியானே தெரியலையே. அக்காவை வேற காணோம். அக்கா எங்க தான் போயிருப்பாங்க? ஒரு நாள் கூட அக்கா என்னை விட்டு பிரிஞ்சதே இல்லை. ஐயோ ஐயோ இங்க பாருமா பாப்பா. என்னாச்சு பாப்பா? என்ன பாரு. எழுந்திரிமா. அம்மா எழுந்திரிமா பாப்பா. இந்த பொண்ணு யாருன்னே தெரியலையே. நம்ம ஏரியாவுக்கு புதுசால இருக்கு. எங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. இந்த பொண்ணை எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம். உங்களுக்கு தெரிஞ்சவங்களா? தெரிஞ்சவங்க எல்லாம் இல்லங்க. ஏதோ சின்ன பொண்ணு மயக்கம் போட்டு விழுந்திருக்கா. வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியுமா? கொஞ்சம் புடிங்களேன். ஏதாவது பிரச்சனை ஆயிடு போது மாதிரி. உதவி செய்யறதால என்னங்க பிரச்சனை? அப்படி ஏதாச்சும் வந்தா நான் பாத்துக்கிறேன். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஒரு கை புடிங்க. வாங்க புடிங்க. தூக்குங்க. மெதுவா மெதுவா. என்னாச்சு மாறி? பாப்பா என்ன பாருமா. இங்க பாருமா. என்னாச்சு மாறி? யார் இது? யாருன்னு தெரியலக்கா. தெருவுல மயங்கி விழுந்துட்டா. ஸ்ரீஜா போய் தண்ணி எடுத்துட்டு வாயேன். சரி ஹாசினி, என்னாச்சு? யாருன்னு தெரியல. தெருவுல மயங்கி விழுந்த ஒரு பொண்ணு மாறி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கா பெரியம்மா. இங்க பாருமா. மாறி இந்தா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.